வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் தலைப்பின் கீழ் இரண்டாவதாக நாம் பார்த்து கொண்ட காரியம் மொர்தெகாய் ஆமான். இந்த சம்பவங்கள் நேற்றைய தினத்திலே நான் பேசினேன். ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக யூத குலத்திற்கு யூத ஜனத்திற்கு விரோதமாக அவன் திட்டம் தீட்டி அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் அவன் ஒரு ஒப்புதலை பெற்றுக்கொள்கிறான். எப்படியாகிலும் மொர்தெகாயையும் யூத மக்கள் அனைவரையும் கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவன் செயல்படுத்த நினைத்த வேளைகளிலே கர்த்தர் அந்த இடத்திலே தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய மக்களுக்காக, தம் மகனுக்காக, தன்னுடைய ஜனத்திற்காக ஒரு தனிப்பட்ட காரியங்களிலே தேவனுடைய செயல்பாடுகள் என்கிற அடிப்படையிலே தேவன் செய்த ஒரு அற்புதமான அதிசயமான காரியங்களை இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமான் என்ன திட்டம் தீட்டினானோ, மொர்தெகாய்க்கு விரோதமாக தூக்கு மேடையை அவன் உண்டு பண்ணி அதிலே இந்த மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாததினாலே, தன்னை வணங்காதபடிக்கு இருந்தபடியினாலே அவன் மேல் இருந்ததான அந்த மூர்க்கம் அவனை அப்படி நடத்தி செல்லும்படியாக அவன் நடந்து கொண்டான். மொர்தெகாயின் மேலே மூர்க்கமும் யூத ஜனத்தின் மேலே ஒரு எரிச்சலும் அவனுடைய இருதயத்தை முழுவதையும் நிரப்பி இருந்ததை இந்த அதிகாரங்களின் தொடர்ச்சியிலே நாம் பார்க்க முடிகிறது. ராஜா கட்டளையிட்டிருந்தான். 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தனாவும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் முற்றத்திலே வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு
தன் வீட்டுக்கு தீவிரமாய் போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். இதனுடைய தொடர்ச்சி என்னவென்று சொன்னால், எவன் குழியை வெட்டுகிறானோ அதிலே அவன் விழுவான் என்பது சொல், வேத வாக்கியம். இந்த ஆமான் மொர்தகாய்க்கும் யூத குலத்திற்கும் விரோதமான செயல்களை செய்தது நிமித்தம் எவன் எவனுக்கு விரோதமாய் செயல்பட்டானோ அவன் அவனுடைய கரத்தினாலே அந்த மனுஷனை கனம் பண்ணும்படிக்கு தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து முடித்தார். எப்படி என்றால், மொர்தகாயை அழித்து விட வேண்டும், அவனுடைய ஜனங்கள் அனைவரையும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி மொர்தகாய்க்கு தூக்கு மேடையை ஆயத்தம் பண்ணி இருந்தான் ஆமான். ராஜாவுக்கு நன்மை செய்தபடியினாலே எவன் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் எழும்புகிறானோ அவனை கொண்டே அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மை அனைத்தையும் ராஜாவின் மூலியமாய் மொர்தகாய்க்கு செய்யப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை எதிரானவர்கள் அல்லது எதிரான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதியுங்கள், கனம் பண்ணுங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால், எவர்கள் நமக்கு இடையூறாக இன்னலாக துன்புறுத்துதலாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டே தேவன் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் செழிப்போம். நம்மை எதிர்த்தவர்களோ நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்களுடைய தலை குனியும்படி செய்வார். இந்த வார்த்தை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.